நாங்கள் தூத்துக்குடி திருநங்கைகள் இதிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் சுதா. இந்த தூத்துக்குடியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமநலத்துறையில் சமூக அலுவல் சாரா உறுப்பினராக ரீமான்னு ஒரு திருநங்கை பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு மானியமும் திருநங்கைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள சார்ந்தவங்க அவங்க 15 திருநங்கைகள் இருக்காங்க. அவங்களுக்கே எல்லாமே இந்த 50,000 லோன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே அடையலை, பயன் அடையலை. நாங்கள் அப்படி நாங்கள் வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10,000 கொடுங்க, எனக்கு கமிஷன் 10,000 கொடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நிறைய திருநங்கைகள் 10,000 கொடுத்து 50,000 ரூபா லோன் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாங்கள் யாருமே அது வாங்கலை. அதனால அவளை இந்த அலுவல் சாரா உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கணும். அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா கூலிப்படை மாதிரி எல்லார் வீட்டுக்கு போகிறது, திருநங்கைகளை அடிக்கிறது வைக்கிறது, கந்து வெட்டி வேற நடத்துகிறான். ஒவ்வொருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், அந்த பணம்லாம் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல. பணத்தை கொடுத்து கடன்காரங்களாம் அவங்கள ஆக்கி அவன் வீட்டுக்கு அடிமைத்தனமாக நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு தீர்வு, சரியான தீர்வு இந்த கலெக்டர் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த போராட்டம் தொடரும். மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி நாங்கள் எரிக்க கூட தயாராக இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இதுக்கு சரியான தீர்ப்பு ஐயா தான் வழங்கணும். எங்களுக்கு நம்ம கீதா ஜீவன் அம்மாவும் இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கணும். அவனை வேலையை விட்டு தூக்கியே ஆகணும். ரீமா இந்த வேலையில் இருக்கவே கூடாது. என்னோடய பேர் சானியா சார். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த திருநங்கை. நான் நிறைய சமூக நல பணிகள் நிறைய செஞ்சுருக்கிறேன். என்னைய ஒரு சில எல்லாருக்குமே தெரியும். இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவு 140 லட்சம் திருநங்கைகள் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்த திருநங்கைகள், அவங்களுக்கு நிறைய சமூக பணிகள் நான் செஞ்சுருக்கேன். நான் எனக்கு ஒரு மன உளைச்சல்னால நான் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தேன். அது காரணம் என்னென்னா, இந்த ரீமாங்கிறவங்க எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அநீதிகள், அவங்களுடைய ஊழல்களெல்லாம் வெளியில் போய் நான் சொல்கிறனால என்னை ரொம்ப மிரட்டுறாங்க. எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் என்னை சார்ந்தவங்க நான் செய்த நன்மைகளை நினச்சி பார்த்து எனக்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இளம் திருநங்கைகளை கூலிப்படையை பயன்படுத்துகிறாங்க. அதை நான் கேள்வி கேட்டேன். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, அவங்க மாபெரும் ஊழல் பண்ணுறாங்க. மதம் சார்ந்த ஸ்தாபனங்களில் அவங்க ஒரு 15 லட்சம் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க. செகண்டு. 3வது அவங்க இந்த சமூக நலத்துறை அலுவல் சாரா உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க நிறைய வேண்டாத செயல்கள், சமூகத்துக்கு விரோதமான செயல்களை நிறைய செய்கிறாங்க. இதை கேள்வி கேட்டால் நான் வெல்ஃபேர் போர்டில் இருக்கேன், எனக்கு அவங்க சப்போர்ட் இருக்காங்க, இவங்க சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் வர்ற நேரமாக இருக்குது. இவங்க டிஎம்கே பீரியடில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்களுக்கு இந்த எங்கள் மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இது ரொம்ப ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. இந்த கீதாக்காக்கு நாங்கள் ஒரு பெட்டிஷன் வச்சுருக்கோம். நாங்கள் இதை முடிச்சுட்டு நேராக எஸ்பி ஆஃபீஸ் அங்கேயும் போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியே நாங்கள் எங்கே போகிறோன்னா, சமூக நலத்துறை அதிகாரி அமைச்சர் கீதாக்கா பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். கந்து வட்டி யாரோ ஒரு 10,000, 20,000 ஒரு கஷ்டப்பட்டவங்க ஏழைப்பழங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிறது என்னது இருக்குது, 22 தொகுப்பு வீடு இருக்குது, அதை வாங்கிறது, வைக்கிறது, ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு அடிக்கிறது, மிரட்டுறது, தேவையில்லாத செயலில் ஈடுபடுத்துகிற இளம் திருநங்கைகள் கஞ்சா பட்டணத்தை வாங்கி கொடுத்து அடிக்க விடுறது, பட்டா கத்தி இவங்களெல்லாம் வச்சு அடிக்க விடுறது, நிறைய சமூக விரோதமான செயல்கள். இந்த மாதிரி ஒரு அலுவலக உறுப்பினராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறதுனால அவங்கள நீக்குகன்னு சொல்லிட்டு நாங்கள் இத்தனை பேர் வருகை தந்திருக்கோம் சார். மிக்க நன்றி. மாவட்ட தலைவி எப்படின்னா, சிங்கிச்சா அங்கூதி இங்கூதி சங்கூதியாக இருக்காங்க. ஒரு பெரியவங்க, ஒரு நல்லவங்க, படித்தவங்க என்ன செய்யணும்னா, கூப்பிட்டு சமரசப்படுத்தலாம் ஒரு பிரச்சனைக்கு, இல்லை நியாய நீதி சொல்லலாம். பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பக்கம் நாங்கள் பேசுவோம், பணம் தராதவங்க நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னாங்கன்னா, அந்த பதவியில் இருக்கிறவங்க நொண்டி இருப்பாங்க, நொடை இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க திருநங்கைகளில். அதுக்காக ஒரு தலைபட்சமாகவே இங்கே செயல்படுறதுனால அவங்கள எங்களுக்கு சுத்தம். நாங்கள் நிறைய நியாயத்துக்காக கேட்டோம், அவங்க குரல் கொடுக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, எங்களுக்கு நீங்கள் வேண்டவே வேண்டான்னு சொல்லி நாங்கள் பகிரங்கமாக வெளியே வரோம். நாங்கள் இனிமேல் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து வருவோம். நான் படிச்சிருக்கிறேன். நான் ஐ வில் பி எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வாக்கு கொடுக்குறோம் எல்லாருக்கும்.